அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஃபில்லிங் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம வந்து நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இது புரியும். நான் வந்து இதுக்காக ஒரு 3 லைன் டிரா பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்லிங்க்கெல்லாம் நம்ம சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சில்க் த்ரெட்லேயே நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து நான் டுலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். நீடில் சைஸ் வந்து 14. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சென்டர்ல இருந்து த்ரெட்டை எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு நம்ம எப்படி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு மேலே போய் ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸ்ல இழுத்துட்டு பக்கத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அந்த த்ரெட்டை அப்படியே நீங்க கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு திருப்பி அதை ரிவர்ஸ்ல இழுத்தீங்க அப்படின்னா மேல ஒரு லாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். அங்க போய் நீங்க ஒரு குட்டி லாக் போட்டுட்டு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு பக்கத்துல ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். அதை நீங்க போடாம அப்படியே ஸ்ட்ரைட்டா மேல கொண்டு போயிருங்க. மேல கொண்டு போயிட்டு திருப்பி அகைன் கீழே ரிவர்ஸ்ல இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் போடுங்க. இந்த லாக் போட்டுட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்து த்ரெட்டை எடுத்து இழுத்துட்டு மேலே இழுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு குட்டி லாக் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போடணும். மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக பாருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டிச்சு. நீங்கள் வந்து நிறைய பெரிய பெரிய டிசைன்லாம் இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 3 டிவைட் பண்ணி இந்த மாதிரி குட்டி லாக் போட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பெரிய டிசைனில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப லென்த்தியா த்ரெட் வந்து லென்த்தியா தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். இதே வந்து இந்த மாதிரி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது ஒரே அளவில் இருக்கணும். நீங்கள் போடுற அந்த லாக் இருக்கு இல்லையா, இப்போ நான் சென்டராக எனக்கு வந்து ஒரு லாக் கிடைக்குது இல்லையா நம்மளுக்கு, அந்த லாக் வந்து பார்க்க எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்க பட்சத்தில் அந்த அந்த டிசைன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். அப்புறம் லீஃப் ஸ்டிச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு மேலே லாக் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் எடுத்துட்டு கீழே ஒரு லாக் கீழே வந்து த்ரெட்டை வெளியே அப்படியே ரிவர்ஸில் எடுத்து நடுவில் வச்சு லாக் போடுறோம். இது 2 சைடுமே போட்டு இழுத்து இழுத்து நடுவில் லாக் பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நீடில் ப்ராக்டிஸ் கிடைக்கும். நம்ம வந்து எல்லா சைடுமே எல்லா டைரெக்ஷன்லையுமே நமக்கு போடும்போது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இதை டிசைன் அப்ளை பண்ணுங்கள், ஷேப்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலாக இது பாருங்கள், சென்டராக வந்து இவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னு. சுற்றி அவுட்லைனில் போடுங்க. இப்போ நான் வந்து ஃப்ளவரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி கிளாஸில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து போடுற ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சென்டராக போகிற லாக்கை வந்து நீங்கள் நடுவில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரே சைஸில் ஈவனாக வந்துச்சு அப்படின்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பிகினஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நடுவில் வந்து நமக்கு ஸ்பேஸ் கம்மியாக தானே இருக்குது இன்னர் சர்க்கிளு. அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் எப்படி போட்டு ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத. சென்டராக எடுத்து மேலேருந்து கீழே இழுக்கிறேன். ஒரு லாக் கீழேருந்து மேலே எடுத்து இதே மாதிரியே போட்டு அந்த ஃப்ளவரை வந்து அந்த பெட்டலை வந்து ஃபில் பண்ணுறோம். இப்போ வந்து எனக்கு கீழே வந்து அந்த இன்னர் சர்க்கிள் வந்து முடிச்சிருந்துச்சு. அப்போ மேலே எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறத அங்கே நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டும் போட்டு அந்த இடத்த வந்து நான் ஃபில் பண்ணுறேன். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி முடிக்கிறது அப்படின்னு குழப்பமாக இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபில் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு டபுள் பட்டன் அந்த இன்னர் சர்க்கிள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல வெறும் சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நீங்கள் போடலாம். அந்த இடத்துல என்னுடைய சேனலில் பேசிக் டு அட்வான்ஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து பேசிக் செயின் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு பழகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டு பழகுங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாகவே யூடியூப்பில் நீங்கள் கற்றுக்கலாம். நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் எப்படி நான் எடுத்து அவங்களுக்கு வந்து எப்படி நான் வீடியோஸ் கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் யூடியூப்லேயே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இல்லை நீங்கள் குறைஞ்ச ஃபீஸில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா என் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 6 மந்த் கோர்ஸு வெறும் 600 மட்டும்தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், எனக்கு இங்கேயும் ஸ்பேஸ் வந்து கீழே வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ நான் மேலே மட்டும் போட்டு இந்த மாதிரி நான் லாக் பண்ணி நான் எடுக்கிறேன். நீங்கள் நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த சர்க்கிள் வந்து ஒரே மாதிரி ஈவனாக வந்துச்சு. அந்த போடுற அந்த குட்டி லாக் வந்து
ஒரே மாதிரி ஈவனாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்க இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் நான் இங்கே வந்து வெறும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை மட்டும் இந்த இதில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து டிசைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பெரிய டிசைனாக செலக்ட் பண்ணி போடுங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு டிசைன் போட்டிருக்கேன் இல்லையா, அப்போ மேலே இந்த மாதிரி ஸ்டிச்சு யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நிறையா ப்ராக்டிஸும் வரும். நீங்கள் எந்த டிசைன் போட்டாலும் உங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு மேலே வந்து ஒரு அவுட்லைன் சுற்றி அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் டிசைன் வந்து பார்க்க பெர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் லீஃப்லேயே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த எனக்கு டைம் கிடச்சிச்சு அப்படிங்கிறப்போ நான் ஒவ்வொரு கிளாஸுக்குமே ஒவ்வொரு டிசைன் எடுத்து எப்படி பண்ணுறது டிசைனில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.